தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். செய்திச் சுருக்கம். வெளிநாடு போகக்கூடாது, திமுக தலைமை உத்தரவு. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. இதற்கு திமுகவை தயார்படுத்தும் நோக்கில் கட்சி தலைமை நிர்வாகிகளை நேரில் அழைத்து ஆலோசனை நடத்தி வருகிறது. இதுவரை 150க்கும் மேற்பட்ட தொகுதி நிர்வாகிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் சந்தித்துள்ளார். இந்நிலையில் தேர்தல் முடியும் வரை திமுக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடாது என அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். திமுக ஆட்சியில் பல சாதனைகள் செய்திருந்த போதிலும் அதை கட்சியினர் மக்களிடம் முறையாக கொண்டு போய் சேர்க்கவில்லை. அதனால் திமுக மீதான ஈர்ப்பு மக்களிடம் குறைந்துவிட்டதாக கட்சி தலைமை கருதுகிறது. அதனால் தேர்தல் முடியும் வரை மக்களை சந்திப்பது, திமுக அரசின் சாதனைகளை எடுத்துச் சொல்வது போன்ற நடவடிக்கைகளை கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கூட்டாக செய்ய வேண்டும் என்றும் கட்சி தலைமை உத்தரவிட்டிருக்கிறது. கரூர் போல கர்நாடகாவில் பகீர், 13 பெண்கள், குழந்தைகள் மயக்கம். சித்தராமையா விழாவில் சோகம். கர்நாடக மாநிலம் தட்சண கன்னடாவில் புத்தூர் தொகுதி உள்ளது. காங்கிரஸ் எம்எல்ஏ அசோக் குமார் ராய் தீபாவளியை முன்னிட்டு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார். தீபாவளிக்கு பெண்களுக்கு இலவசமாக சேலை மற்றும் பாத்திரங்கள் பரிசு அளிக்கப்படும் என அறிவித்திருந்தார். புத்தூர் தாலுகா அலுவலகம் எதிரே உள்ள மைதானத்தில் விழா நடந்தது. விழாவில் முதல்வர் சித்தராமையா கலந்து கொள்வார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் 1 மணி நேரம் காலதாமதமாக வந்தார். அவரை காணவும் இலவச சேலை மற்றும் பாத்திரங்களை வாங்கவும் 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த மைதானத்தில் கூடியிருந்தனர். அந்த மைதானத்தில் 20,000 பேர்தான் இருக்க முடியும். குடிநீர், உணவு உள்ளிட்ட வசதிகளும் செய்யப்படவில்லை. 6 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த மக்கள் சோர்வடைந்தனர். 2 மணி நேரத்துக்கு மேலாக நடந்த விழா முடிந்த மக்கள் கிளம்பும் போது திடீரென நெரிசல் ஏற்பட்டது. இதில் பெண்கள், குழந்தைகள் என 13 பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்தனர். அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். 3 பெண்கள் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிவிட்டனர். மற்றவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உயிரிழப்பு ஏதுமில்லை என முதல்கட்ட தகவல்கள் தெரிவித்தன. ஏற்கனவே பெங்களூருவில் ஆர்சிபியின் ஐபிஎல் வெற்றி விழா கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 11 ரசிகர்கள் பரிதாபமாக இறந்த சம்பவம் கர்நாடகாவை உலுக்கியது. அந்த சம்பவம் காங்கிரஸ் அரசுக்கு பெரும் அவப்பெயரை ஏற்படுத்தியது. முதல்வர் சித்தராமையாவுக்கும் துணை முதல்வர் சிவகுமாருக்கும் விளம்பரத்தில் தான் ஆர்வம், மக்கள் பாதுகாப்பில் இல்லை என பாரதிய ஜனதா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக குற்றம் சாட்டிய நிலையில் இப்போது மீண்டும் சித்தராமையா பங்கேற்ற தீபாவளி விழாவில் நெரிசல் ஏற்பட்டு 13 பெண்கள் மயக்கமடைந்த சம்பவம் கர்நாடகாவில் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியிருக்கிறது. கர்நாடக அரசுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேற்கு வங்கத்தில் சட்டம் ஒழுங்கு, கவர்னர் ஆனந்தபோஸ் கவலை. மேற்கு வங்க கவர்னர் ஆனந்தபோஸ் கூறியதாவது: மேற்கு வங்கத்தில் குண்டர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க போலீசார் தயங்குகின்றனர். அவர்கள் மென்மையான போக்கையே கடைபிடிக்கின்றனர். அதனால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது. மாநிலத்தில் தொடர்ச்சியாக நடக்கும் பாலியல் குற்றங்களை பார்க்கும்போது இதயம் நொறுங்குகிறது. இந்த சம்பவங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதையே உணர்த்துகின்றன. பெண்கள் எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் சுதந்திரமாக வெளியே நடமாடக்கூடிய வகையில் மேற்கு வங்கத்தை மாற்றி அமைக்க வேண்டும். துர்காபூர் சம்பவத்தில் முதல்வர் மம்தா பானர்ஜியின் கருத்தை நான் அரசியலாக்க விரும்பவில்லை. 5 ஆண்டுக்கு ஒருமுறை மாநிலத்தில் அரசு மாறும். ஆனால் சட்டம் ஒழுங்கில் சமரசம் செய்யவே கூடாது. சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதே போலீசாரின் முதல் கடமை. ஆனால் காவல்துறையில் உள்ள ஒரு பிரிவினர் ஊழல் நிறைந்தவர்களாக, அரசியல் பின்புலம் உள்ளவர்களாக இருக்கின்றனர். அவர்களை அதிகாரத்தில் இருந்து மாற்ற வேண்டியது ஆளும் அரசின் பொறுப்பு. காவல்துறை நடுநிலையுடன் இருக்க வேண்டும். ஆளும் கட்சியின் குரலாக இருக்கக்கூடாது. இந்த நாட்டில் அனைவருக்கும் வாழ உரிமை உள்ளது. இதை நம் அரசியல் அமைப்பு உறுதி செய்துள்ளது. ஆனால் மேற்கு வங்கத்தில் அதிகரித்து வரும் குற்றங்களால் இந்த உரிமை பாதுகாக்கப்படவில்லை. இது தனிப்பட்ட பாதுகாப்புக்கு மட்டுமின்றி அரசியல் அமைப்புக்கே அச்சுறுத்தல் என்று அவர் தெரிவித்தார். ஸ்வீட் கடையில் ராகுல் லட்டு பிடித்து அசத்தல். லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் நேற்று டெல்லியில் புகழ்பெற்ற கண்டிவாலா இனிப்பு கடைக்கு சென்றார். கடை உரிமையாளர், ஊழியர்களுடன் கலந்துரையாடிய ராகுல் திடீரென சமையலுடை அணிந்து பலகாரம் சுட ஆரம்பித்தார். கடை சமையல்காரர் ஜாங்கிரி பிழிந்து காட்ட அதை பார்த்து ராகுலும் ஜாங்கிரி பிழிந்தார்.
அடுத்து லட்டு உருண்டை பிடித்து அசத்தினார். பலகாரங்கள் செய்யும் போது இந்தியாவில் எந்த இனிப்பு எந்த ஊரை சேர்ந்தது போன்ற விவரங்களை ராகுல் கேட்டறிந்தார். தீபாவளியின் உண்மையான இனிப்பு தட்டில் மட்டுமல்ல, உறவுகளிலும் சமூகத்திலும் உள்ளது என ராகுல் கூறினார். இந்திரா, ராஜு என ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே நாங்கள் எங்கள் கடையிலிருந்து இனிப்புகள் வழங்கியிருக்கிறோம். உங்கள் திருமணத்துக்கும் இனிப்புகள் வழங்க காத்திருக்கிறோம் என கடை உரிமையாளர் ராகுலிடம் கூறினார். அதை கேட்டு சிரித்துவிட்டு அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்து சொல்லிவிட்டு ராகுல் புறப்பட்டு சென்றார். தலைக்கு மேலே குழந்தைகள், பாகுபலி போல சுபாஷ் சம்பவம். திக் திக் தீபாவளி பரபரப்பு வீடியோ. பொறுமையா வாங்க. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆந்திர எல்லை அருகே உள்ள நாற்றம்பள்ளி தகரக்குப்பம் ஜோதிநகர் அருகே காட்டுப்பகுதியில் ஒரு கோயில் உள்ளது. இதை காட்டுக்கோயில் என சுற்றுவட்டார மக்கள் அழைக்கின்றனர். தீபாவளி என்பதாலும் அமாவாசை தினம் என்பதாலும் சுற்றுவட்டார மக்கள் சாமி கும்பிட காட்டுக்கோயிலுக்கு சென்றனர். கோயிலுக்கு செல்ல பாலாற்றை கடந்து செல்ல வேண்டும். காலையில் செல்லும் போது தண்ணீர் முழங்கால் அளவுக்குத்தான் இருந்தது. ஈஸியாக நடந்து சென்று விட்டனர். கோயிலில் சாமி கும்பிட்டுவிட்டு மக்கள் சமைத்து சாப்பிட்டனர். பாலாற்றில் நீரோட்டம் குறைவாக இருக்கும் போதே பெரும்பாலான பக்தர்கள் திரும்பிவிட்டனர். மாலையில் திடீரென பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பெண்களின் கழுத்தளவுக்கு ஆற்றில் தண்ணீர் சீறி பாய்ந்தது. ஆற்றை கடக்க முடியாததால் 17 பேர் மட்டும் காட்டிலேயே மாட்டிக்கொண்டனர். அவர்கள் 4-5 குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். பெரும்பாலானவர்கள் பெண்கள்தான், சில குழந்தைகளும் உண்டு. நேரம் செல்ல செல்ல வெள்ளப்பெருக்கு அதிகரித்ததால் பயம் தொற்றிக்கொள்ள பெண்கள் அலறினர். இந்த தகவல் நாற்றம்பள்ளி தீயணைப்பு துறைக்கு பறந்தது. வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். உள்ளூர் இளைஞர்கள் உதவியுடன் கயிறு கட்டி ஒவ்வொருவரையும் பத்திரமாக மீட்டனர். குழந்தைகளை மீட்டு வரும்போது தலைக்கு மேலே கையில் தூக்கியபடி மறுகரைக்கு பத்திரமாக வீரர்கள் அழைத்து வந்தனர். இந்த தீபாவளி மறக்க முடியாத திக் திக் அனுபவத்தை தந்துவிட்டது என பெண்கள் பேசிக் கொண்டனர். சரியான நேரத்தில் வந்து 17 பேரையும் பத்திரமாக மீட்ட தீயணைப்பு வீரர்களுக்கு சுற்றுவட்டார மக்கள் நெகிழ்ச்சியுடன் நன்றி கூறினர். இந்தியாவில் 4000 யானைகள் குறைவு, கணக்கெடுப்பில் அதிர்ச்சி தகவல். இந்தியா முழுவதும் 2017இல் 27,312 யானைகள் இருந்தன. 2021 முதல் 2025 வரை எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் 22,446 யானைகள் உள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இதன்படி 4,065 யானைகள் குறைந்துள்ளன. தற்போது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் 11,934 யானைகள் உள்ளன. கர்நாடகாவில் 6,013 யானைகள் உள்ளன. அசாம் 4,159, தமிழகம் 3,136, கேரளா 2,783 என உள்ளது. யானைகள் வாழ்விடம் தேயிலை, காபி தோட்டங்களாகவும் நிலங்களில் வேலி அமைத்தல், வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்வது போன்ற காரணங்களால் யானைகள் பாதிக்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வன உயிரின சட்டங்களில் மாற்றங்கள் செய்து உடனடியாக யானைகள் வாழ்விடங்கள் குறையாமல் இருப்பதை உறுதி செய்தால் மட்டுமே அவற்றின் எண்ணிக்கை குறைவதை தடுக்க முடியும் என வன உயிரின ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கருப்பு தீபாவளி போஸ்டர் ஒட்டிய தூய்மை பணியாளர்கள் கைது. சென்னை மாநகராட்சியில் ராயபுரம், திருவிக நகர் மண்டலங்களில் குப்பை கையாளும் பணி தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதை எதிர்த்து கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் பல்வேறு கட்டங்களாக தூய்மை பணியாளர்கள் போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று ராயபுரம் மற்றும் திருவிக நகர் மண்டலங்களுக்கு உட்பட்ட பகுதியில் ஆங்காங்கே தூய்மை பணியாளர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் போஸ்டர்கள் ஒட்டினர். போஸ்டரில் சென்னை மாநகராட்சி கமிஷனர் அவர்களே சட்டத்திற்கு விரோதமாக 2000 தூய்மை பணியாளர்களை ராம்கி ஒப்பந்ததாரரிடம் வீசி எறிந்த எமது வாழ்க்கையை இருளில் தள்ளிய உங்களுக்கு எங்களது கருப்பு தீபாவளி வாழ்த்துக்கள் என குறிப்பிடப்பட்டிருந்தது. தகவல் அறிந்த பெரியமேடு போலீசார் போஸ்டர் ஒட்டிய தூய்மை பணியாளர்கள் 10 பேரை கைது செய்தனர்.